அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம 8 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கடிப்படையில் செயல்படக்கூடியதுங்க. நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் வர்த்தகம் பண்ணுறோம், அதை சார்ந்து மட்டுமே ப்ராக்டிஸும் பண்ணுறோம். ஓகேங்களா? மற்றபடி அதர் இதெல்லாம் நம்ம எதையுமே உள்ளே கொண்டு வரதே கிடையாது. ஓகேங்களா? இப்போது இன்னைக்கு நம்ம மேக்ஸ் நாட்டில் ஏதோ போய்ட்டு ஏதோ பெரிய ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிள் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸ். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து நீங்களும் படிங்க. ஏன்னா ஓப்பன் அட்ரஸ் அதெல்லாம் வித்தின் செகண்டுக்கு மாறி போய்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? அதே போல் ஓப்பன் அட்ரஸ் இது பண்ணிட்டீங்கன்னாலும் அடுத்தது என்ன உடனே போயிட்டு பார்ப்பீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்பீங்க. அது கேண்டில் இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உருவாகக்கூடியது. அதை வைத்து ட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஷன் பையர் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு நீங்கள் அதெல்லாம் பொறுத்தலாம் என்ன பண்ணலாம். நம்ம தான் மார்க்கெட்டு இதை வச்சு வர்த்தகம் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ணாதீங்கன்னு. அப்போ அதுக்கு படிங்க, மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறையா. உங்களுக்கு வந்து நிறைய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா 22,400 புட்டு வந்து 122 ரூபாய்க்கு மேலே இருந்தால் டவுன் சைடும் கீழே இருந்தால் அப் சைடும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்க 22,200 பிலோ மார்க்கெட் என்ன இருக்குங்க, கண்டிப்பாக போயிருக்கும். அது வரைக்கும் டவுன் சைடுக்கான இதை காமிச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி இருப்பாங்க. ஏன் இது நடக்குது? ஒய், இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிங்க. இங்கிருந்து வந்தவர் ஏன் இங்கிருந்து திரும்ப ட்ரை பண்ணாரு, மறுபடியும் போக முடியும் கீழே விட்டார்? ஏன்? இதுக்கான விடைகள்லாம் நீங்க தேடி கண்டுபிடிங்க, ப்ராக்டிஸ் உங்களாலே முடியும். என்ன கொஞ்சம் வருட கணக்காகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. டைம் அது கொடுத்தீங்கன்னா உங்களால முடியும். ஓகேங்களா? சரி, அப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ அதை பார்த்துடலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன். சிக்னல்ஸ் காலை போட்டு இது அதே டைரக்ஷன் தான் போய்கிட்டே இருக்குது. எஸ், இங்கே பாருங்க, செல்லு ட்ரிகர்டு அடுத்த ரெண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு 10 மணிக்கு தேவைக்கு. ஓகேங்களா? அப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, 1 மினிட் மாற்றிடலாமா? 10லிருந்து 10:15 அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். பாருங்க, பை ட்ரிகர்டா ஸ்டாப் லாஸ் வச்சிடுறேன். பை ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எது எடுத்துட்டாங்க, என்ட்ரி இருந்து போய் டார்கெட் ஃபினிஷ்டு. இதே பாருங்க, இங்கே வந்து தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஏன் இது நடந்தது? இது வந்து ஸ்மார்ட் டிசைடர்னுடைய பியூட்டி. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் சிம்பிளாக பார்த்து சிம்பிளிஃபைடாக ட்ரேட் பண்ணணும். இப்போ அங்கெல்லாம் பை கொடுக்குறாங்க, கன்ஃபர்மேஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க பை கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ இதில் மட்டும் ஏன் அந்த மாதிரி அழகாக கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தேடுங்க. தேடுனா உங்களுக்கு கிடைக்காத விடைகளை இதுவே கிடையாதுங்க. அனைத்தும் சும்மா அப்படியே ஃப்ரீயாக ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ட்ரேட் பண்ணுறது எல்லாரும் கஷ்டம் இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அதில் வேலை. டைமிங் புரிஞ்சுக்கிறது தான் வந்து பாருங்க, மறுபடியும் பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப் சைடில். டவுன் சைடில் பார்த்தீங்களா, மார்க்கெட் இங்கே தான் மறுபடியும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போய் பாருங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு போகுது, மறுபடியும் அங்கே வந்து தான் என்ட்ரி எடுத்துகிட்டும் போகுது. இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது இதெல்லாம் சிம்பிளாக பண்ணக்கூடிய ட்ரேட்ஸுங்க. பெருசெல்லாம் காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்க தேவையில்லைங்க. மார்க்கெட்டை சிம்பிளாக பாருங்கள், சிம்பிளாக அணுகுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.